Iron Lady of India. NLC ஐயலோட கார்ப்பரேட் ஆஃபீஸ். எல்லாருக்கும் வணக்கம், இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க என்று நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபஸ்ட்டு விலாக் மேகமலை ட்ரிப்பு. எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப 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 நன்றி. நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு, கொடுக்க போகிற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல் விலாக்லேயே இவ்வளோ வியூஸ் வந்திருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. புதுசாக பார்க்க வர்றவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். போன விலாகில் சொல்லியிருந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், சின் மவுண்ட் வாங்கிட்டேன். சின் மவுண்ட்டு வந்துருச்சு. அதை ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையல் எடுக்கணும் இல்லையா? அதுதான் இந்த விலாகு. நெய்வேலி டவுன்ஷிப், இந்த ஊரை பற்றிய ஒரு விலாகு. நெய்வேலியில் தான் நானும் பிறந்தேன், வளர்ந்தேன், படித்தேன். அதுக்கப்புறம் நெய்வேலி எனக்கு வேலையும் கிடச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிஞ்ச அளவுக்கு நெய்வேலியை பற்றி உங்களுக்கு கவர் பண்ணி விலாக் பண்ணுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது சிபிஎஸ்னால் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. நெய்வேலி டவுன்ஷிப்புக்குள்ளார வர்ற பஸ்ஸுங்க எல்லாமே இங்கே வந்து நிற்கும். இங்கேருந்து சென்னைக்கு 1 ஹவருக்கு ஒரு வண்டி இருக்குது. இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர், பெங்களூர், அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பதி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், மதுரை எல்லாத்துக்குமே பஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எல்லாமே டபுள் ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் மெயின் ரோடு எல்லாமே டபுள் ரோடு தான். இப்போ நம்ம போக போகிறது வேலுடையான்பட்டு முருகன் கோயில், வில்லுடையான்பட்டு. இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில். இது என்ட்ரன்ஸு. வருடம் பங்குனி உத்திரம் இருக்குது இல்லையா, அப்போ இங்கே பயங்கர ஃபேமஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு அழகான ஒரு மயில் ஸ்டாச்சு கட்டியிருக்காங்க, பார்த்தீங்களா? இதுதான் அந்த திருமண மண்டபம் நான் சொன்னேன் இல்லையா, அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருமண மண்டபம். ஓகே, கோயிலுக்கு முன்னாடி தெப்பக்குளம். இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம இப்போ போகலாம். பெரிய ஆலமரம் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நிழல் இருக்கும். திருமண மண்டபம், அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருமண மண்டபம். இங்கே இந்த மாதிரி விலாக் எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. எல்லோரும் வித்தியாசமாக பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. என்னமோ உனக்கு ஹெல்மெட்டில் என்னமோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கானே, என்னது அது? ஐயனார் கோயில். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்எல்சி ஐயலோட கார்ப்பரேட் ஆஃபீஸ். பார்த்தீங்கன்னா தெரியும்.
NLCIL இந்தியா லிமிடெட் நவரத்னா இந்திய அரசு நிறுவனம். நல்லா தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது என்ட்ரன்ஸு, கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு போகிற என்ட்ரன்ஸ். இது எங்களோட சிம்பிள், NLCILோட சிம்பிள். அதுக்குள்ளே அங்கேருந்து CSF ஏஞ்சி வர்றார். என்னடா செய்கிறான் அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து பாதுகாப்புக்கு CISF, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மத்திய தொழிலக பாதுகாப்பு படை, அந்த படையை வச்சு தான் இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க நேவிலியில். நான் சொன்னேன்ல, பஸ்ஸெல்லாம் வெளியிலேருந்து உள்ளே வரும்னு சொல்லி, அதுதான். இங்கே படிச்சுட்டு வெளியிலலாம் வேலை செய்கிறாங்க இல்லையா, வெளியூரில் போய் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே வந்து மறுபடியும் எப்படா நெய்வேலிக்கு வருவோம். இது வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அமைதியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏரியா. இந்த பரபரப்புன்றதுக்கே இல்லை. இப்போ சென்னையிலலாம் போனீங்கன்னா ஒரே பரபரப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இங்கே இருக்காது. காலையில் ஷிஃப்ட்டு டைமிங் வந்து 6 to 2, 2 to 10, 10 to 6, 3 ஷிஃப்ட்ஸு வந்து இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த டைமிங்கில் மட்டும், அந்த ஷிஃப்ட்டு டைமிங்கில் மட்டும் இண்டஸ்ட்ரிக்கு கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். மற்றபடி எல்லாமே நார்மல் தான். அதனால் வெளியில் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் போயிட்டு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் எப்படா நெய்வேலிக்கு வருவோம் அப்படின்ட்டு தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆர்ச் கேட், NLC நெய்வேலிக்குள்ளார என்ட்ராகிற ஏரியா. இது வந்து பேக் சைடு, நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு காட்டுறேன். இங்கேருந்து லோக்கல் பஸ்ஸஸ் இருக்குது, NLCயும் பஸ்ஸு விடுறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கும்பகோணம் சென்னை மெயின் ரோடு. கும்பகோணத்துலேருந்து சென்னைக்கு போகிற ஒரு மெயின் ரோடு. ஃபோர்வே ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபோர்வே ஒர்க்கு முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சென்னைக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நெய்வேலிக்கு அவுட்டரில் இந்திரா நகர்னு சொல்லி இருக்குது அந்த ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் ஆர்ச் கேட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நெய்வேலிக்குள்ளார வர என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? அருமையாக இருக்கா? இப்போ இந்த பஸ்ஸு பார்க்குறீங்கள, NLCILனு போட்டிருக்குல்ல, இது வந்து இவங்க NLCILே ரன் பண்ணுறாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே பெரிய ஏரியா இது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 50 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படி சொன்னால் என்ன செய்வாங்க, அதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நம்பர் வச்சு விடுவாங்க. இப்போ நம்பர் 3 பஸ் வருது அப்படி சொன்னால் அது ஒரு சில ஏரியாவுக்கு போகும். அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பஸ் விட்ருக்காங்க. இது வந்து ஆர்ச்சிலேருந்து என்ட்ராகி உள்ளே போகிறது. அப்போ முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ஆர்ச்சிலேருந்து வந்து எல்லா வெளியில் போகிற பஸ்ஸஸ்லாம் ஆர்ச்சிலேருந்து வந்து உள்ளார வந்து மக்களை கூப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு அதுதான் இந்த ரோடு. இது SCTCயோட ஒர்க் ஷாப்பு. ஏன்னா SCTC இங்கே நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறதுனால இங்கே ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்க அவங்க. இது EV ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ், NLC போட்டிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியுது. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கார்ப்பரேட் ஆஃபீஸ் முன்னாடி இருக்கிற ஒரு பார்க். ஆப்வியஸ் நல்லா இருக்குதா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எல்லாமே இந்த மாதிரி ரோடு ஜங்ஷனில் இந்த மாதிரி ஒரு ரவுண்டானா இருக்கும். அதில்
தலைவர்களோட ஸ்டாச்சுஸ் வச்சுருப்பாங்க. இது ஜவஹர்லால் நேரு. இந்த நிறுவனம் தோன்றதுக்கு இவரும் ஒரு முக்கிய காரணம். என் மிரரில் பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியிலேருந்து பஸ்ஸு வந்துட்டுருக்கு பாருங்கள். இது ஒரு ரவுண்டானா. இதில் வந்து பெரியார் இருக்கார். பின்னாடி பஸ்ஸு வந்துட்டுருக்கனால என்னால் இங்கே ஸ்டாப் பண்ண முடியல. இது ஒரு ரவுண்டானா. இதில் வந்து டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கார் பாருங்கள். செயின்ட் பால்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்ல ஒரு ஃபேமஸான ஸ்கூல் தான் இது. லெட்ஸ் கோ. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சுவாமி ஸ்ரீ ஐயப்பன் கோயில். இங்கே சபரிமலையில் எப்படி இருக்குமோ அது மாதிரியே இருக்கும் கோயில். தீபாராதனை நடக்குது. சுவாமியே சரணமையப்பா. இது அன்னதான மண்டபம். இங்கே தான் முடியெல்லாம் கட்டுவாங்க. சபரிமலையில் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும் இங்கே. எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க இப்போது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியாவுக்கு பேர் பிளாக் 5. இங்கே வந்து நிறைய பிளாக்காக தான் வச்சுருப்பாங்க. சென்னையில் ஒவ்வொரு ஏரியாவும் அண்ணா நகர், பல்லாவரம், குளம்பேட்டு அப்படி இருக்கு இல்லையா, அது மாதிரி இங்கே பிளாக்காக வச்சுருப்பாங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஒரு ஏரியா இந்த ஏரியா வந்து பிளாக் 5. நல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்கே நிறையா இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா இண்டிவிஜுவல் ஹவுஸ். நெய்வேலியே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய ஃபேமஸான ஏரியான்னு சொல்லி. 5 பிளாக் சர்ச்சு. நான் சொன்னேன் இல்லையா, இவர் வந்து ராஜீவ் காந்தி ஸ்டாச்சு. இந்த பக்கம் எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ஸு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஃப்ளாட்ஸ். இது எல்லாமே வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஷாப் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான். இது வந்து கலாலயா. இந்த ஏரியா வந்து கலாலயா. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜ் ஸ்பீக் பண்ணுவாங்க இல்லையா, அதுமாரி இது வந்து மலையாளம் ஸ்பீக் பண்ணுறவங்களுக்கான ஒரு அவங்களோட ரெஃப்ரெஷ்மெண்ட்டு கிளப்பு மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜிஹெச் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் NLCIL. இது வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க NLCIL. இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? இன் அண்ட் அரவுண்டு வில்லேஜஸில் ஒர்க் பண்ணுறாங்க இருக்காங்க இல்லையா, இன் அண்ட் அரவுண்டு வில்லேஜஸில் இருக்கிறவங்களுக்கும் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் தராங்க. ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட்னா எந்த அளவுக்குன்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆப்ரேஷன் அந்த மாதிரியெல்லாம் இங்கே எதுவும் பண்ணுறதில்ல. எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ராஜீவ் காந்தி ஸ்டாச்சு அந்த ரவுண்டானா.
இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, தெலுங்கு கலா சமிதி, அந்த தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள்ஸுக்கு இது வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு கிளப்பு. அதுமாதிரி ஒவ்வொருத்தவங்க வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது தேட்டர். இது வந்து மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் ஸ்ரீநிதி ரத்னா. ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதய முரளி ஜூலை 10 என்ன படம் தெரியல, அந்த படம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இதெல்லாம் வந்து ஒரு வேன் ஸ்டாண்டு, கார் ஸ்டாண்டு, டாக்ஸி ஸ்டாண்டு. இது நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணியே போகலாம். நேரம் இல்லை. அடுத்த ரவுண்டானா இது வந்து காமராஜர் ஸ்டாச்சு. ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க, அவங்களுக்கு வழி விட்டுருவோம். இது காமராஜர் ஸ்டாச்சு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம பார்க்க போகிறது மெயின் பஜார். இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு, ப்ளூ டைமண்ட். இங்கே இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இங்கே வந்து எல்லாமே வாங்கணும் இல்லையா, அதுக்காக வேண்டி கடைகள். இதுதான் நெய்வேலி மெயின் பஜார். இது வந்து காந்தியோட ஸ்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளார எல்லா கடைகளும் இங்கே இருக்கும். எல்லாம் டைமிங் இன்னும் ஆகலை, கடையெல்லாம் சாத்தியிருக்கு. 9 o'clock 10 அதுக்கு திறப்பாங்க. எல்லாமே இருக்குது இங்கே. டெக்ஸ்டைல் ஆகட்டும், மளிகை பொருள் ஆகட்டும், மெடிக்கல் ஆகட்டும். இது ஒரு ரவுண்டு அப்படியே. ஜுவல்லரிஸ் ஆகட்டும், அடுத்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு டூல்ஸ் வாங்குறது இருக்கட்டும், பேங்க்கு, எல்லாமே இங்கே இருக்குது. இது எல்லாமே என்எல்சி தான் கட்டி விட்டுருக்கான். ப்ரைவேட்டு பில்டிங் இங்கே எதுவுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரவுண்டுக்கு போவோம். பேக்கரிஸு, ஹோட்டல்ஸு எல்லாமே இதில் வந்துடும். இதுவும் கோட்டர்ஸ் தான். இது அடுத்த ரவுண்டு ஷாப்பிங் மால். சென்னையிலலாம் மாலாக இருக்கும், இது வந்து பஸார்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஏரியா. இதெல்லாம் ஜுவல்லரி ஏரியா. ஜுவல்லரிக்குன்னு தனியாக இருக்கும் இங்கே. ஹார்ட்வேர்ஸு, மெடிக்கல் ஷாப்பு, ஃபோட்டோ ஸ்டூடியோஸு எல்லாமே இருக்கும். நெய்வேலியே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தெரியும் இது என்னன்ட்டு. இந்தியன் காஃபி ஹவுஸ் அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இது, இந்த இடம். இது அநேகமாக நெய்வேலியிலேயே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு வெளியூர்லாம் போய் செட்டில் ஆகிருக்காங்கள்ல, அவங்களாம் இந்த விழாவை பார்த்தாங்கன்னா மலரும் நினைவுகள் கண்டிப்பாக தோணும். இத்தனை வருஷம் அவங்க இங்கே வேலை செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக தோணும் இது. அந்த வகையில் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பௌஷ்டிகா. இது பௌஷ்டிகா ஹோட்டல்னால் எப்படின்னா, இது யார் நடத்துகிறாங்க தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டிசேபிள்டு, அதாவது இறைவனின் குழந்தைகள் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாமே சேர்ந்து நடத்துகிற இது வந்து பார்க்கு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எல்லாம் வாக்கிங் கோயிங். நான் வாக்கிங் முடிச்சுட்டு தான் வந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்டானாவில் யாரோட ஸ்டாச்சு இருக்குது பாருங்கள். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நான் கிட்ட போகிறேன். புரட்சி தலைவி டாக்டர் அம்மா, தி அயர்ன் லேடி ஆஃப் இந்தியா. தெரியுறாங்களா? நான் எந்த கட்சியும் சார்ந்தவங்களாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள பற்றி சொல்கிறதுக்காக சொல்கிறேன், ஓகேங்களா? இது ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு, அங்கங்கே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது எங்கள் நெய்வேலி? சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில். ஏ வெல் பிளான்டு சிட்டி, டவுன் ஏ வெல் பிளான்டு டவுன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்டானா ரவுண்டானா அண்ட் ஆர்ச் டாக்டர் அம்பேத்கர் மேதை அவருக்கு உண்டான ஒரு ரவுண்டானா. அவர் நினைவை போட்டதுக்காக டாக்டர் அம்பேத்கர். இந்த ஏரியாவுக்கு பேர் புதுக்குப்பை ரவுண்டானா. இதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வெரி பாப்புலரான ஏரியா. நான் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா இப்போ இங்கே இந்த நெய்வேலிலேருந்து இன்னாவது இல்லையா வண்டி, வருது அவுட் ஆகுறது எல்லாமே அந்த வழியிலையும் அவுட் ஆகிக்கலாம். இன்னொரு அவுட் ஏரியா இருக்குது, அது பேர் மந்தாரகுப்பம். அதுக்கு போகிற ரூட்டு தான் இது. இந்த ரூடை இப்போ டிமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மைன்ஸ் டெவலப் ஆகிடுச்சு. அதுக்காக வேண்டி இந்த ஏரியாவை டிமாலிஷ் பண்ணிட்டாங்க. வேறு ரூட் போட்டிருக்காங்க மந்தாரப்பம் போகிறதுக்கு. அப்போ மந்தாரப்பம் போகணுன்னா இதுதான் வழி. மந்தாரப்பம்ன்றது அது ஒரு ஊர், அது ஒரு சென்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவுண்டானா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சல்யூட் டு தி அசோக சக்ரா. நம்மளோட அசோக சக்ரா அங்கே இருக்குது பாருங்கள் மேலே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா நெய்வேலியிலே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். பேடே பஸார் என்பது என்னென்னா, பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் 5th ஸ்டார்ட் ஆகும். நிறைய சின்ன சின்ன கடைங்க இருக்கும். க்ளோத்ஸு, வீட்டுக்கு வேண்டிய எசென்ஷியலு, வெசல்ஸு எல்லாமே இங்கே போட்டு வச்சுருப்பாங்க. பல்லாவரத்தில் சந்தைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இது எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம போகிற ரூட் மைன் 1, தி கிரேட் மைன் 1, அதுக்கு போகிற ரூட்டு. இதுதான் மைன் 1க்கு என்ட்ரி ஆகிற கேட். சிஎஸ்எஃப் இருப்பாங்க, என்ட்ரி ஆக முடியாது. இப்போ நம்மளாம் போக முடியாது. ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது மைன் 1. சிஎஸ்எஃப் நிற்கிறார். மைன் 1 சுரங்கம் 1, ஓகேங்களா? அது தெரியறது ஜர்மல். சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோட கதை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இப்போ மைன்ஸ் சொன்னேன் இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு கிரியேட் ஆன மைன்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் தர்மல் பவர் ஸ்டேஷன் 1. எஸ்டாப்ளிஷ்மெண்டட் 1962 to 2012. 50 years of எக்ஸலன்ஸ். இந்த தர்மல் உருவாகி 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த தர்மலை இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் எக்ஸ்பைரி பீரியட் இருக்க மாதிரி பாய்லருக்கும் எக்ஸ்பைரி பீரியட் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நம்ம ஆப்ரேட் பண்ணால் அது வந்து டேஞ்சர் ஆகிடும். ஸோ அதனால் நிப்பாட்டிட்டாங்க. இதுதான் அந்த தர்மல் பவர் ஒன்னோட என்ட்ரன்ஸு. இதில் ஒர்க் பண்ணவங்களுக்கு இதை பார்த்த உடனே ஒரு பழைய ஞாபகம்லாம் வரும். கண்டிப்பாக அவங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு, எவ்வளோ டேக்கிள் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ராப்ளத்தை எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், தர்மல் பவர் ஸ்டேஷன் எக்ஸ்பேன்ஷன் 2 into 210 watt மெகா பவர். பக்கத்தில் கூலிங் டவரு, சிம்னிஸ், எக்ஸாஸ்ட் சிம்னி, அது பேர்ன் பண்ணுறாங்கள்ல லிக்னைட்டு, அது ஆஷாக வெளியில் போயிடும். கீழேயும் ஹேண்டில் பண்ணுவாங்க வாட்டர் வச்சு. மீதி இருக்கிறது மேலே போயிடும். பொல்யூஷன் கண்ட்ரோல்லாம் இருக்குது அதில். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், இந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு, இது நெய்வேலி என்எல்சியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே ஓடுற ஜீப்ஸு, லாரிஸு, பஸ்ஸஸ்ஸு எல்லாத்துக்கும் இங்கேருந்து சப்ளை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழி வந்து ஃப்ரான்ஸ் மைன்ஸ் டு தர்மல் 2க்கு போகிற வழி ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு நல்ல வியூ. பாய்லர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த எக்ஸ்பென்ஷனோட பாய்லர், தெரியுதுங்களா? எல்லாம் கான்ட்ராக்டில் விலைக்கு போயிருக்காங்க. இந்த கம்பெனி ஃபஸ்ட்டு மைன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து டெமாலிஷ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்காக வேண்டி அவங்க போயிட்டுருக்காங்க. இந்த ஜீப்ஸ் எல்லாமே என்எல்சிக்கு சொந்தமான ஜீப்ஸ். இந்த ஜீப் தான் வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஃப்ரெண்டுக்காக வேண்டி இட்டாலியன் ஸ்ட்ரீட். அருள், உன்னோட பழைய ஞாபகம்லாம் வருதா அருள்? உன்னோட ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டுருக்கேன். என் ஃப்ரெண்டு அருள்மொழிவர்மன் சொல்லி, அவரோட ஸ்ட்ரீட்டு. இஃப் ஐ திங்க் ஸோ, அவனோட வீடு இது தான் நினைக்கிறேன். கரெக்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஃப்ரெண்டுக்காக. இட்டாலியன் அவென்யூ அப்படின்னு இருக்க முன்னாடி இப்போ இட்டாலியன் சாலைன்னு போட்டாங்க. இத்தாலியன் தெரு. ஓகே,
என் விலாகை என் ஃப்ரெண்டு பார்த்தானா அவனுக்கு அது அவனோட சைல்டுஹுட்டு ஞாபகத்துக்கு வரும். அம்பேத்கர் சதுக்கம், சட்டமேதை, இந்த ரோடுக்கு பேர் அண்ணா சாலை. எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடு எல்லாமே இப்படி தான் இருக்குது. இப்படி தான் இருக்குன்னா இதே குவாலிட்டியோட கிட்டத்தட்ட 50 வருஷமாக 60 வருஷமாக இப்படி தான் இருக்குது. அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் காட்டினேன் இல்லையா அந்த ரோட்ஸ் டிவிஷன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் தட் ரோட்ஸ் டிவிஷன். அப்போல்லாம் வெளியூர்லேருந்து ஓட்டிகிட்டு வர டிரைவர்ஸ்லாம் சொல்லுவாங்களாம், பாடா நல்ல ரோட்டுக்கு ஓட்ட போகிறோம், நெய்வேலிக்குள்ளார என்ட்ராக போகிறோம், கொஞ்சம் தூரம் நல்ல ரோடாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம். ஃப்ரெண்ட்ஸு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையாக பொய்யா தெரியல. இருக்கும், உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் சிங்கிள் ரோடு தானே ஃப்ரெண்ட்ஸ். இது டாக்டர் கலைஞர் சதுக்கம், நெய்வேலியில். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவரோட ஸ்டாச்சு. ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கே நான் ஃபுல் நெய்வேலியும் உங்களுக்கு காட்டலை, மேக்ஸிமம் தான் காட்டியிருக்கேன். அதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. ஆனால் நான் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது 1 ஹவர் அப்படின்ட்டு சொல்லி. ஏன்னா ஃபுல்லாத்தையும் காட்டணும்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காது இல்லையா? அதனால் எடிட் பண்ணி தான் நம்ம காட்ட முடியும். இப்போ கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நான் விலாக் பண்ணி. இது 8 ரோடு ஜங்ஷன் அப்படின்வாங்க. 8 ரோடு இங்கே ஜாயிண்ட் ஆகும். அதுக்காக இதுக்கு பேர் 8 ரோடு ஜங்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், விலாகு எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, பேட்ரி காலி. நல்ல வேலை ஸ்பேர் பேட்ரி எடுத்துகிட்டு வந்துருந்தேன். இப்போ அதை போட்டுட்டு உங்களுக்கு பண்ணுறேன். ஏன்னா முக்கியமான இடத்த காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நெய்வேலியிலே ரொம்ப ஃபேமஸாக அந்த தர்மல் எப்படி இயங்கிட்டு இருந்ததோ அதே மாதிரி அவ்வளோ வருஷமாக இயங்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு தான் உங்களுக்கு காட்டணும். இதுதான் ஜவஹர் ஹையர் செகண்டரி ஸ்கூலு. ஸ்டேட் போர்டும் இருக்குது, சென்ட்ரல் போர்டும் இருக்குது. வேன் பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு போகிறோம் பாருங்கள். விலாக் எடுக்க விட மாட்டாங்க, அப்படியே பார்த்துக்குவாங்க. இதுதான் ஜவஹர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பல லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கி தந்தது. இங்கே படித்தவங்க எல்லாருமே நல்ல நல்ல போஸ்டிங்கில், ஹை போஸ்டிங்லலாம் இருக்காங்க. கலெக்டர்ஸு, டிஎஸ்பிஎஸ்ஸு, எஸ்பிஎஸ்ஸு, அந்த மாதிரி நல்ல நல்ல இன்ஜினியர்ஸு, நல்ல நல்ல போஸ்டிங்லலாம் இருக்காங்க. என்னோடய 2 டாக்டருமே இங்கே தான் படித்து நல்லபடியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்கூல். இதை காட்டணுன்னு தான் உங்களுக்கு ரொம்ப காட்டிட்டேன். இது ஃபுல்லாகவே ஸ்கூல் தான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளார ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ப்ளே கிரவுண்ட்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது என்எல்சி மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்கூல். இந்த என்ட்ரன்ஸ் ஸ்டேட் போர்டு செகண்டரி ஸ்கூல், ஸ்டேட் போர்டு என்ட்ரன்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம விலாக் முடிஞ்சது. விலாகை பாருங்கள். இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
எதுவும் குறை இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிவ் யுவர் எஃபர்ட்லெஸ் சப்போர்ட் டு மீ. உங்களோட அன்பும் ஆதரவும் இருந்தால் மட்டும்தான் நான் இந்த மாதிரி கண்டினியூஸாக விலாக் போட முடியும். ஓகேங்களா? உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. கொடுத்துட்ருக்கீங்க. கொடுத்த அத்தனை சப்போர்ட்டர்ஸ்க்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.